வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 145 காண்போமா? நாராயண கவசத்தின் தொடர்ச்சி. ஸ்ரீமத் பாகவதம். ரட்சது அசௌமாத்மனியஜ்ஞ கல்பஸ்வதம் ஸ்ரயோனீததரோ விராகக ராமோ த்ரிகுடேஷ்வ அதவிப்ரவாசே ச லக்ஷ்மணோ வியாத் பரதாக்ரஜோஸ்மான். அழிக்கப்பட முடியாதவரான பரமபுருஷர் வேத யஜ்ஞ அனுஷ்டானத்தின் மூலமாக அறியப்படுவதால் அவர் யக்ஞேஸ்வரர் எனப்படுகிறார். வராக அவதாரத்தில் அவர் பிரபஞ்சத்திற்கு அடியில் உள்ள நீரிலிருந்து பூமாதேவியை காப்பாற்றினார். அந்த பகவான் தெருவில் உள்ள திருடர்களிடமிருந்து என்னை காப்பாற்றட்டும். மலை உச்சிகளில் பகவான் பரசுராமர் என்னை காக்கட்டும். பரதரின் தமையரான பகவான் ராமச்சந்திரன் தம்பி லக்ஷ்மணருடன் அந்நிய தேசங்களில் என்னை காக்கட்டும். 3 ராமர்கள் உள்ளனர். ஒருவர் பரசுராமர், இரண்டாவது ராமர் பகவான் ராமச்சந்திரர், மூன்றாவது ராமர் பகவான் பலராமர். இந்த ஸ்லோகத்தில் ராமோ த்ரிகுடேஷு அத என்ற சொற்கள் பகவான் பரசுராமரை குறிக்கின்றன. பகவான் ராம லக்ஷ்மணருக்கும் பரதனுக்கும் சகோதரனாவார். செருக்கின் காரணத்தினால் கடமைகளிலிருந்து தவறி விழுவதை பகவான் நாராயணர் என்னை காப்பாராக. நரராக தோன்றிய பகவான் தேவையற்ற தற்பெருமையிலிருந்து என்னை காக்கட்டும். யோக சித்திகளுக்கெல்லாம் தலைவராக பகவான் தத்தாத்ரேயர் பக்தி யோகத்தை நிறைவேற்றும் சமயத்தில் இழிவடைவதிலிருந்து என்னை காக்கட்டும். எல்லா நற்குணங்களுக்கும் இருப்பிடமான பகவான் கபிலர் கர்ம பந்தத்திலிருந்து என்னை காக்கட்டும். காம இச்சைகளிலிருந்து சனத்குமாரர் என்னை காக்கட்டும். மங்கள காரியத்தை துவங்கும் பொழுது பரமபுருஷரை வணங்கத் தவறி குற்றம் புரிவதிலிருந்து பகவான் ஹயக்ரீவர் என்னை காக்கட்டும். விக்கிரக ஆராதனையில் குற்றம் புரிவதிலிருந்து தேவரிஷி நாரதர் என்னை காக்கட்டும். எல்லையற்ற நரக லோகங்களில் விழுவதிலிருந்து பகவான் கூர்மர் என்னை காக்கட்டும். விரும்பத்தகாத உணர்வுகளிலிருந்து என்னை விடுவித்து நோய்களிலிருந்து என்னை பகவான் தன்வந்திரி காக்கட்டும். அகம் மற்றும் புறம் என்ற இருமையினால் உண்டாகும் பயத்திலிருந்து பகவான் ரிஷபதேவர் என்னை காக்கட்டும். அவதூறிலிருந்தும் தீங்கிலிருந்தும் பகவான் யக்ஞர் என்னை காப்பாற்றட்டும். பகவான் பலராமரின் சேஷ அவதாரம் குரோதம் நிறைந்த பாம்புகளிடமிருந்து என்னை காக்கட்டும். பரமபுருஷரின் சக்தி ஆவேச அவதாரமான வியாசதேவர் வேத ஞானம் இல்லாமையால் உண்டாகும் அஞ்ஞானத்திலிருந்து என்னை காக்கட்டும். வேத கோட்பாடுகளுக்கு முரணான செயல்களிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் பகவான் புத்த தேவர் என்னை காக்கட்டும். சமய கோட்பாடுகளை காப்பதற்காக பரமபுருஷருமாகிய பகவான் கல்கி தேவர் கலியுகத்தின் அழுக்கிலிருந்து என்னை காக்கட்டும். பகலின் முதல் பகுதியில் பகவான் கேசவர் என்னை கதையால் காக்கட்டும். எப்பொழுதும் புல்லாங்குழல் வாசித்து கொண்டிருக்கும் கோவிந்தன் பகலின் 2வது பகுதியில் என்னை காக்கட்டும். அனைத்து சக்திகளையுடைய நாராயணர் பகலில் 3வது பகுதியில் என்னை காக்கட்டும். பகைவரை கொல்வதற்காக கையில் சுதர்சன சக்கரத்தை ஏந்தியுள்ள பகவான் விஷ்ணு பகலின் 4வது பகுதியில் என்னை காக்கட்டும். பகவான் மதுசூதனர் பகலின் 5வது பகுதியில் என்னை காக்கட்டும். பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரராக தோன்றும் பகவான் மாதவன் மாலையில் என்னை காக்கட்டும். இரவின் ஆரம்பத்தில் பகவான் ரிஷிகேசன் என்னை காக்கட்டும். இரவில் 2வது பகுதியில் பத்மநாபர் என்னை காக்கட்டும். மார்பில் ஸ்ரீவத்சத்தை தரித்திருக்கும் பரமபுருஷர் நள்ளிரவுக்கு பிறகு கீழ்வானம் சிவக்கும் வரை என்னை காக்கட்டும். கையில் வாழேந்தியவரான பகவான் ஜனார்தனன் இரவின் முடிவில் என்னை காக்கட்டும். அதிகாலையில் மற்றும் இரவின் சந்தி வேளைகளில் பகவான் விஸ்வேசரர் என்னை காக்கட்டும். அதன் பிறகு பகவானின் திவ்ய ஆயுதங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் விளக்கமாக கூறினார். பிறகு பகவானின் வாகனமான கருட பகவான், அபாயங்களிலிருந்து காத்தருளும் விஸ்வக்சேனர் மற்றும் பகவானுடைய அந்தர சகாக்கள் அவருடைய புனித நாமாக்கள் அனைத்தையும் கூறினார். அன்பான இந்திரனே, பகவான் நாராயணருடன் சம்பந்தப்பட்டதான மாயமான இக்கவசம் என்னால் உங்களுக்கு விவரிக்கப்பட்டது. இந்த பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொள்வதனால் உங்களால் அசுரர்களையும் எளிதாக வெல்ல முடியும் என்று கூறினார். யாரால் இந்த நாராயண கவசம் பயன்படுத்தப்பட்டு நல்ல நிலை ஏற்பட்டது என்பதனையும் உதாரணமாக எடுத்து கூறினார். ஸ்ரீ சுகர் கூறினார், பரீட்சித்து மகாராஜனே, இக்கவசத்தை உபயோகிப்பவர் அல்லது பயபக்தியுடன் இதை பற்றி கேட்பவர் இந்த ஜட உலக சூழ்நிலைகளின் காரணத்தினால் அச்சத்திற்கு உள்ளாகாமல் அவற்றிலிருந்து விடுவிக்கப்படுவர்.
100 யாகங்களை செய்த தேவேந்திரன் விஸ்வரூபரிடமிருந்து இந்த சோஸ்திர கவசத்தை பெற்றார். இந்த நாராயண கவசத்தை நல்ல முறையில் பக்தியோடு அனுஷ்டித்து அசுரர்களை வென்றபின் உலகில் உள்ள அனைத்து ஐஸ்வர்யங்களையும் இந்திரன் அனுபவித்தார். வித்யா கர்மாணி சசதா குரோ பிராப்தா பலதா அந்யதா நைவ பலதாக பிரசன்னாக்தாக பலப்பிரதாக என்கிறார் மத்வாச்சாரியார். அதாவது எல்லா வகையான மந்திரங்களையும் ஒருவன் உண்மையான ஒரு ஆன்மீக குருவிடமிருந்து பெற வேண்டும். இல்லையெனில் அந்த மந்திரம் பலனளிக்காது. இதையே பகவான் பகவத்கீதையிலும் பகவத்கீதை தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேசந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினக. ஆன்மீக குருவை அடைந்து உண்மையை அறிய முயற்சி செய். அவருக்கு தொண்டு செய்து அவரிடம் அடக்கமாக கேள்விகள் கேட்டு ஆய்வு செய். தன்னுணர்வு பெற்று ஆத்மாவாகிய அவர் உண்மையை கண்டவர். ஆதலால் அவரால் உனக்கு ஞானத்தை புகட்ட முடியும் என்கிறார். படித்த தகுந்த முறையில் விஸ்வரூபரை தன்னுடைய குருவாக அடைந்து நாராயண கவசத்தை பெற்ற இந்திரன் குருவினுடைய ஆசியினாலும் பகவானுடைய அனுகிரகத்தாலும் அசுரர்களை வென்று மீண்டும் பதவியை அடைந்தான். இத்தகைய குருவை இந்திரன் ஏன் கொன்றார்? இந்திரன் விஸ்வரூபரை கொல்ல காரணம் என்ன? விருத்ராசுரன் எப்படி தோன்றினான்? இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 146 காண்போமா? நன்றி, வணக்கம்.